வெல்கம் டு ஆர்என்விஏ கேங். இன்றைக்கி நம்ம என்ன பண்ணோம்னா நான்வெஜ்ஜு ரொம்ப பிடிச்சது சிக்கன் தான். அதனால் சிக்கன்லேயே நீங்கள் எவ்வளோ சிக்கன் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பெப்பர் சிக்கன், க்ரீன் சிக்கன், தம் சிக்கன், எவ்வளோ சிக்கன் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு சிக்கனை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கவே முடியாது. ஏன் வெஜிடேரியன் கூட இந்த ரெசிபி பார்த்ததுக்கப்புறம் சீக்கிரட்டாக நம்மளே சமைக்கலான்னு தோணும். அப்படி பண்ண போகிற சிக்கன் தான் லவ்லி சிக்கன். மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் வந்து கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இது நான் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு. நல்லா இருந்துச்சுன்னா லைக் தட்டி விடுங்க கொஞ்சம். எண்ணெய் இப்போ கொஞ்சம் பொரிஞ்சு வந்துருச்சு, பார்த்தாலே தெரியுது பாருங்க. இப்போ அந்த பட்டை லவங்கம் எல்லாத்தையும் வச்சுருவோம், போட்டு வந்துருச்சு. ஃபுல்லாக வச்சுக்கலாம். மற்றது சோம்பு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். ஓகே, சோம்பு எடுத்து வச்சுக்க 2 ஸ்பூன். இதாகட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். சின்ன சின்னதாக எவ்வளோ குட்டி குட்டியாக நறுக்கணும் போட்டுக்கலாம். நல்லா இந்த வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌனாக வரணும், அதை நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா ப்ரௌனிஷ் ஆகிடும். வந்து கோல்டன் ப்ரௌன் வந்து வந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போனா இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் கருவேப்பிலை இருக்குது, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். சரி, ஓகே. அது முன்னாடி கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா மாதிரி 2 ஃபுல்லாக கிளறிக்கலாம். கொஞ்சம் கிளறி விட்டு அடுத்ததையும் போட்டுக்கலாம். அடுத்து என்ன பண்ணால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு போகிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஃபுல்லாக அப்படியே போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம், நல்லா கலரிட்டுவோம் ஒரு வாட்டி. கலர் எல்லா சைடும் இருக்கிற மாதிரி கலரிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாலும் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இல்லை அதை வாங்க இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதாவது 4 பழுத்த தக்காளியை எவ்வளோ பொடி பொடியாக நறுக்கணும் அந்தளவு பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் போட்டுக்கலாம். போட்டு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கலாம். A few minutes later. பாருங்க, இந்த மாதிரி நல்லா தக்காளி போட்டதுக்கப்புறம் ஸ்மாஷ் பண்ணிக்கணும். இது பண்ண நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள் வந்து இவ்வளோ ஸ்பூன் எடுத்துக்கலாம். அப்படியே மேலே போட்டுக்கலாம். அடுத்தது வந்து
வந்து மசாலா சிக்கன் மசாலா 1 ஸ்பூன். அப்புறம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து 1.5 ஸ்பூன் சிக்கன் மசாலா போட இப்போது 1.5 ஸ்பூன் மல்லித்தூள். ஓகே, கலரி விட்டுக்கலாம். நல்லா கலரிக்கணும். வந்து இது போட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நான் கொஞ்சம் நல்லா இந்த இது செஞ்சுருக்கோம்ல அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அடி பிடிக்காமல் இருக்கணும். முக்கியமாக நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா ஆல்ரெடி நம்ம சிக்கன் கழுவி எடுத்து வச்சுருக்கோம், க்ளீன் பண்ணி அதை எடுத்து போட்டுக்கலாம். A few minutes later. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சது தெரியுதா? இதை இங்கெல்லாம் இங்கெல்லாம் எண்ணெய் பிரிஞ்சது. இந்த ஸ்டேஜில் என்னென்னா இது சிக்கனை வந்து நல்லா கழுவி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் வச்சு நல்லா கலரிக்கணும். கலரித்தில் மசாலாவோட சிக்கன் நல்லா கலரினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. நல்லா வெந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டு இறக்கிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி குக் ஆகிடுச்சு. நம்ம நல்லா தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்க. இந்த ஸ்டேஜில் கடைசியாக நம்ம இறக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கணும். போட்டு கொஞ்சம் லைட்டாக கிண்டிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுடுவாங்க. அதான் இந்த கிரேவியை வந்து நீங்கள் வந்து சப்பாத்தி ரைஸ் எது கூட வச்சு கண்டிப்பாக சாப்பிட்டுப்பாங்க. மறக்காம வீட்டில் செஞ்சு பாருங்கள் சண்டே ஆனால். இதேமாதிரி நிறைய வீடியோஸ் வேணால் மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய வீடியோ உங்களால் காத்து கொண்டு இருக்கிறது.